ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிற ரெசிபி டல்கோனா காஃபி. அது எப்படி 3 விதமாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்கோ. அது செய்கிறதுக்காக நான் முதலாவதாக பால் எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான அளவு பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணுண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். சுகர், ஐஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு 3 விதமாக காட்ட போகிறேன். அதனால நான் கொக்கோ பவுடரும் எடுத்திருக்கேன். முதலாவதாக நான் பாலை காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்போ காய்ச்சுற கப்பில் தான் டல்கோனா காஃபி செய்ய போகிறேன். அதனால் நான் அந்த கப்பில் ஒரு அரைவாசிக்கும் கொஞ்சம் மேலே பால் அளந்து 3 கப் பால் வந்து நான் சூடாக்கி கொள்ள போகிறேன். ஏன் நான் அரைவாசிக்கும் கொஞ்சம் மேலே பாலை அளந்து விட சொல்கிறேன்டா, அதுக்கு மேலே நாங்கள் செஞ்ச காஃபி க்ரீமை வந்து நாங்கள் போட்டுக்கொள்ள போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் பால் எடுத்து அளந்து விட்டாலே போதுமாக இருக்கும். இந்த காஃபி க்ரீம் வந்து நாங்கள் கரண்டியாலையும் செய்து கொள்ளலாம், விஸ்காலையும் செய்து கொள்ளலாம். இல்லாட்டிக்கு உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா பீட்டரால் கூட செய்து கொள்ளலாம். பீட்டர் இல்லையேன்ட்டு எங்களால் செய்ய இல்லாதன்னு யோசிக்காதீங்கோ. கரண்டியால் செஞ்சிங்களா ஒரு 10-15 நிமிஷத்தில் அது இப்படி நீங்கள் கலந்து கொண்டு இருக்கக்குள்ள அது க்ரீமாக வந்துடும். இல்லாட்டிக்கு விஸ்கால் செய்ய போகிறீங்கன்னா அதுவும் 15-20 நிமிஷத்தில் விஸ்க் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ள முட்டையை எப்படி நீங்கள் அடித்து கலப்பீங்களோ அது மாதிரி கலந்து கொண்டு இருக்கக்குள்ள அது க்ரீமாக வந்துடும். ஒரு 20 நிமிஷத்தில் க்ரீமாக வந்துடும். இல்லாட்டிக்கு உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்து அது நல்லா பீட் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ள நல்லா க்ரீமியாக வந்துடும். இப்போ டல்கோனா காஃபிக்கு தேவையான க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 3 விதமான காஃபி செய்ய போகிறேன். அதுக்காண்டி ஒரு காஃபிக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நான் 3 செய்கிறதால 6 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்ள போகிறேன். எவ்வளவு காஃபி பவுடர் போடுறீங்களோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 6 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன். அதனால் 6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக வந்து நான் இளம் சூடான தண்ணி எடுத்திருக்கேன். இந்த காஃபி வந்து க்ரீமி ஆகிறதுக்கு இந்த இளம் சூடான தண்ணி தான் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்காண்டி நான் இளம் சூடான தண்ணி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு காஃபி பவுடர் எந்த அளவுக்கு சுகர் போட்டிங்களோ அதே அளவு 6 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கொள்கிறேன். அதே அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி பீட்டரால் தான் இதை பீட் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு 3 பொருள் காட்டியிருந்தேன் நான். கரண்டி, விஸ்கு, மற்றது பீட்டர். இந்த 3ல் நீங்கள் எதில் வேணுண்டாலும் இந்த க்ரீம் வந்து செய்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காஃபி க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ இதில் எப்படி டல்கோனா காஃபி செய்கிறதுன்னு சொல்லி அடுத்ததாக பார்க்கலாம் வாங்க. இது வந்து சூடான டல்கோனா காஃபி. அதுக்காண்டி அது செய்கிறதுக்கு முதலாவதாக பாலை விட்டுக்கொள்கிறேன். பாலை விட்டதுக்கு அப்புறமா நான் செய்து வச்சிருக்க காஃபி க்ரீமை வந்து
முதலாவதாக கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த காஃபி க்ரீமை போட்டுட்டு அதை நான் செய்கிறது போல் சுற்றி கரண்டியால் சுற்றி செய்து கொண்டிருந்தீங்களேண்டா அந்த காஃபி க்ரீம் கொஞ்சம் மேலே வரும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் செஞ்ச காஃபி க்ரீம் அந்த பாலுக்கு மேலே நல்லா வடிவாக செட் ஆகி வருது. நீங்கள் அந்த கரண்டியால் நல்லா சுற்றி விட்டீங்கள்ண்டாலே அது நல்ல வடிவாக செட் ஆகிடும். இது இப்படி செய்தால் இதுதான் வந்து சூடான டால்கோனா காஃபி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ கூலான டால்கோனா காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்க ஐஸ் கியூப்ஸை வந்து முதலாவதாக நான் கிளாஸில் போட்டுக்கொள்கிறேன். அப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க பால் காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து அதோடு சேர்த்துக்கொள்கிறேன். எடுத்து வச்சுருக்க அதே காஃபி க்ரீமை தான் வந்து இப்போ மேலே முதல்ல செஞ்ச மாதிரியே சுற்றி போட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ்டியாக க்ரீமியாக இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான கூலிங்கான டால்கோனா காஃபி சூப்பராக ரெடி ஆயிட்டு. இது கூலான டால்கோனா காஃபி. இப்போ வந்து கொக்கோ டால்கோனா காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காண்டி நான் எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடரை 2 டீஸ்பூன் போல் இந்த காஃபி க்ரீமோடு சேர்த்து பீட் பண்ணி கொள்ள போகிறேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் இருக்குது. அதே மாதிரி 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. அதிகமாக சேர்த்தா கசப்பாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கொக்கோ காஃபி க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இதை எப்படி செய்கிறது, டால்கோனா கொக்கோ காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி செஞ்ச அதே மெத்தட் தான் நான் செய்து வச்சுருக்க காஃபி கொக்கோ க்ரீமை வந்து மேலே போட்டுக்கொள்கிறேன். மேலே போட்டு நல்லா கரண்டியால் சுற்றி விட்டுக்கொள்கிறேன். இந்த கொஞ்சம் அழகாக்குறதுக்கு இதுக்கு மேலே நான் கொக்கோ பவுடர் கொஞ்சோண்டு தூவிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கிற டால்கோனா காஃபி வீட்லேயே சூப்பராக
செய்கிறதுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.